திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர், நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், திமுக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அல்லது இதுவரைக்கும் திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை சரிதானா? திரு விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது ஒரு பிம்பத்தை கட்டமைத்து போகுமிடமெல்லாம் மக்கள் திரள்கிறார்கள், மிக கடுமையான கூட்டம் கூடுகிறது. இதன் மூலமாக கூட்டணிக்கு சில கட்சிகளை கொண்டு வர முடியுமா? 67 அண்ணா ஆட்சியை பிடித்தது போல, 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தது போல விஜய் பிடிக்கப் போகிறார் என்கின்ற ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதற்கு, அதை நம்ப வைப்பதற்கு அவரிடம் இருப்பது கொள்கைகள் அல்ல, ஒரே ஆயுதம் கூட்டம் கூடுகிறது, மிக பெரும் மக்கள் திரள்கிறார்கள் என்கிற ஒரு மாயை உருவாக்குவதில் தான் அவர் அரசியலே. அண்ணாவுக்கு கூட்டம் கூடியது, கலைஞருக்கு, எம்ஜிஆருக்கு, எல்லாருக்கும் தான் கூட்டம் கூடியது, ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணாவுக்கும் மக்கள் திலகத்திற்கும் கலைஞருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் கூடுகிற கூட்டம் என்பது மக்கள் கூட்டம், அரசியலை சரியாக புரிந்து கொண்ட தொண்டர்களின் கூட்டம், நடுநிலையாளர்களுடைய கூட்டம். ஆனால் இங்கே கூட்டப்படுகிற கூட்டம் என்பது சகோதரர் சொன்னது போல அரசியல் தெளிவு என்பதே அறியாதவர்கள், சினிமா தனங்களை உண்மை என்று நம்பக்கூடியவர்கள், திரையில் பார்த்த பிரபலத்தை தரையில் பார்க்கிறோமே என்கின்ற ஆர்வத்தில் ஓடி வருகிற அப்பாவி மக்கள். இவர்களை இப்போ ஒன்று வேணாம், என் கிராமத்துக்கு என் வீட்டுக்கு சகோதரர் ஒரு திரையுலக பிரபலம், இவர் வீட்டுக்கு வர்றாரு, போஸ் வெங்கட் எங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் என் ஊர் என் வீட்டு வாசலில் நிற்கும். கண்டிப்பாக. அதற்காக திரு போஸ் வெங்கட் அவர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டவர்களா, அவர்களுக்கு வாக்களிக்க போவர்களா? கிடையாது. வேடிக்கை பார்க்கக்கூடியவர், வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி பாடினானே, அவர்கள் தான் இன்றைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை திரு விஜய் அவர்கள் தன் அரசியலுக்கு தூண்டிலாக்கி, இவர் தான் அரசியலுக்கு அவர் போடக்கூடிய புழுவே இந்த அப்பாவி மக்கள் தான். இவர்களை வைத்துக்கொண்டு பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டம் என்று சொல்லி சில கட்சிகளாவது தன்னிடம் வரும், அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று அழைத்தார், ஒருவரும் வரவில்லை. விஜயனுடைய அரசியலை நம்பி ஒரே ஒரு அரசியல்வாதி விஜயின் அருகிலேயே செல்லவில்லை. அவர் அருகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல் அறியாதவர்கள், வியாபாரிகள். ஆக நீங்க பார்த்தீங்கன்னா தன் அரசியலை கூட்டம் கூட்டம் என்கின்ற ஒரு மாயையை உருவாக்கி தன்வசப்படுத்துவதற்கு முயற்சிப்பவருடைய ஒரே நோக்கம். அங்கே 4 மணி நேரம் ஆச்சு, திருச்சியை திணறுச்சு, பெரம்பலூர்ல பெரிய. நீங்க சொல்றதுக்கா சரியான விஷயம் தான். ஒரு மாற்று அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட யாரும் அவர்கிட்ட போய் யாரும் போகல. என்னை பொறுத்தவரை அவருடைய ஒரே முதலீடு, அவரிடம் எந்த கொள்கையும் தெளிவான பார்வையும் ஏதும் கிடையாது. அவர் உண்மையான ஒரு அண்ணாவை போல எம்ஜிஆர் போல நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா 67 ஆட்சியை பிடித்தார் என்று சொன்னால் அதற்கு அவர் விதையிட்ட காலம் 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் நலச்சங்கம், திராவிடர் கழகம், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்று 51 வருடங்கள் அறிக்கை நிலையிட்ட கையில் பிடிச்சுக்கிட்டு தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எங்கும் உள்கட்டமைப்பு இல்லாத மண் சாலைகளிலே நடந்து மக்களை சந்தித்து இரவெல்லாம் தூக்கம் ஒழிப்பதற்கு பொடி போட்டு புற்றுநோயை வரவழைத்துக் கொண்டார். அப்படி போராடி பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸை 51 வருடங்களுக்கு பிறகு விடை கொடுக்கிறார். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்றாங்க, 77 ஆட்சி, அவர் 77 ஆட்சிக்கு வருவதற்கு 53 திமுக சேர்ந்துட்டார். அன்றையிலிருந்து அவர் உழைத்து வந்திருக்கிறார். அவர் நடிகர் அல்ல, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முக்கிய தலைவர் தான். கலைஞரும் அவரும் இணைந்து அண்ணாவின் ஆட்சியை கொண்டு வருகிறார்கள். அது அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவின் ஆட்சியை நீட்சியாக்குறார்கள். ஆக இந்த 50 வருஷம் போராடினவங்களை பார்த்துவிட்டு நீ ஆட்சிக்கு நாங்கள் அரசியலுக்கு வந்து படத்தை முடிச்சுவிட்டு 52 வயசுல வருவேன், 3 மாசத்துல நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னா ஒரு பைத்தியக்காரர் தான். அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனத்தை முன்னெடுத்த விஜயனுடைய சுற்றுப்பயணம் ஒரு விபரீதத்தை உருவாக்கும் என்று முதல் கூட்டத்திலேயே மக்கள் சொன்னாங்க. இது எங்கே போய் முடிய போகுது தெரியலையா, கரண்ட் கம்பத்தில் ஏறுறான், அடுத்த ஒன்று கூரையில் ஏறி ஓட்ட உடைச்சு உள்ள விழுகிறான். திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சியினுடைய நகர் மையத்துக்கு வருவதற்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டு அவர் பண்ண அது ஊடகங்கள் தானே. அவர் விரும்புவதே 5 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு. திருச்சியில் அன்னைக்கு 15,000 பேர் வேலைக்கே போகல சார். ஒரு கார்ல போங்க, முன்னாடி 25 பேர் நடந்து போக சொல்லுங்க, எவ்வளவு நேரம் போகும் உங்க வண்டி? மெதுவாக தான் போக முடியும். இவர்கள் திட்டமிட்டு காலதாமதத்தை உருவாக்குகிறார்கள். நீங்க சொன்னேன், எந்த தலைவருமே பிரச்சாரங்களுக்கு போவாங்க. இப்போ கலைஞர் கூட ஒரு பிரச்சாரத்துக்கு 10 மணிக்கு வரேன்னு சொன்னால் சில நேரத்தில் 1 மணி ஆகும். ஆனால் புறப்பட்டது சரியான நேரத்துக்கு புறப்பட்டிருப்பார். எத்தனை மணிக்கு தான் புறப்பட வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த மணிக்கு புறப்பட்டிருப்பார். வருகில் மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க, அங்கங்கே பேசுங்கன்னுவாங்க, அவருடைய அழகு தமிழ் பேச்சு கேட்பதற்கு காத்திருப்பார்கள், அருகில் நின்று கைகுலுக்குவதற்கு காத்திருப்பார்கள், மலைச்சென்று கொடுப்பதற்கு காத்திருப்பார்கள், பொன்னாடி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட காலதாமதம் என்பது வேறு. பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்பார், வருத்தம் தெரிவிப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இவரே திட்டமிட்டு புறப்படுவதே 8:45 நாமக்கல்ல கூட்டம் சொன்னால் 8:50 தான் சென்னையிலே புறப்படுகிறார் என்று சொன்னால் இவர் மக்களை எவ்வளவு மாக்களாக நினைக்கிறார்,
இவருக்காக காத்திருக்கக்கூடிய மடையர்களாக நினைக்கிறார் என்று சொன்னால் இங்கே திருத்தப்படுவது வேண்டியவர்களும் திருந்த வேண்டியவர்களும் இது போன்ற சமூகத்திலிருந்து இன்னைக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. எங்கள் சகோதரத்தோட நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 20% நிதியை மாநிலத்தின் நிதியை கல்விக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நான் அந்த 20%த்தில் ஒரு 5% இப்படி சினிமாவால் இப்படிப்பட்ட மூடர்களை நம்பி தங்கள் ஆயுளையே இழந்து தங்கள் உயிரை இழந்து தங்கள் குடும்பத்துக்கு பறிகொடுக்கக்கூடிய இவர்களை திருத்துவதற்கான பகுத்தறிவு புரட்சியை தயவு கூர்ந்து விஜயனுடைய இந்த மூட கும்பலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். இந்த எழுத்து ஊடகங்கள்லேருந்து எல்லாமே வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒருத்தர் வராரு, அவரை வந்து வளர்த்துவதுதான் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்களே. இல்லை, கவியரசு கண்ணதாசன் சொல்லுவான், மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாதிருக்க யான் விலங்கல். மாற்றம் வேண்டும், உடையிலே மாற்றம், உணர்விலே மாற்றம், எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். இது மாற்றம் அல்லவே, இது மீண்டும் காட்டு மிராண்டித்தனத்திற்கு காலம் போய் கொண்டிருக்கிறது. ஏங்க 100 பேரை சினிமாவில் அடிக்கிற விஜய் ஏங்க 100 பேர் பாதுகாப்போடு வர்றாரு? அப்போ ஒரு போலி அல்லவா? சினிமா தரையில் பார்க்கிற நடிகன் வேறு, திரையில் பார்க்கிற நடிகன் வேறு என்ற வித்தியாசம் தெரியலையா? எந்த நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது உலகம். இப்படிப்பட்ட வேடிக்கை மனிதரை போல வீழ்கிறார்களே என்று நினைக்கிற போது சமூகத்திலே பெற்றோர்களுக்கு கடமை காத்திருக்கிறது, அரசியலிலே இன்றைக்கு அரசாங்கத்திற்கு காத்திருக்கிறது. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்களும் நானும் உணர்ச்சி வயப்படலாம், தலைவன் உணர்ச்சி வயப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சாமியே சாமியாடக்கூடாது, ரொம்ப மனிதனுக்கு சாமி வரலாம். உண்மை சொல்லணும்னா முதல் 2 நாட்கள் பொய் பிரச்சாரம், அந்த 41 பேர் மரணத்தில் முதல் இரவிலிருந்து அடுத்த நாள் முழுவதும், அதற்கு அடுத்த நாள் 2 நாட்கள், அதாவது விஜயுடைய மௌனம் வரைக்குமே என்னவாக இருந்தது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசின் மேலே தான் அத்தனை பலிகளும் சுமத்தப்பட்டிருந்தது. மக்களுமே அந்த குழப்பத்தில் இருந்தாங்க. பிறகு நம்ம போன்றவரெல்லாம் வந்து அதை நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். பட் உண்மை என்னென்னா, அந்த பொய்யை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மறைக்க முடியாது, அது ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். அந்த சமயத்தில் ஒரு பழுத்த அரசியல் தனத்தை காமிச்சது தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். சொன்னாங்க, இதை அரசியல்படுத்தாதீங்க, திரு துணை முதல்வர் அவர்களும் இதை அரசியல்படுத்தாதீங்கன்னாங்க. இப்போ மக்கள் இந்த 2 நாள் புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட காலதாமதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கொடுத்த அந்த புரளி என்பதும் பொய் என்பதும் ரொம்ப வீரியமானது. ஏன்னா 41 வீரர் டோட்டலாக தூக்கி கவர்மெண்ட் மேலே போட்டாங்க. ஆனால் அரசு வந்து இல்லை அது அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லவே இல்லை. நீ என்ன வேணால் பேசிக்கோ, நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோன்னு 1 மணிக்கு வந்த முதல்வர், துபாயிலிருந்து திரும்பி வந்த துணை முதல்வர், அங்கே இருந்த அமைச்சர்கள், கல்வி அமைச்சர் போன்றோர், அங்கே இருக்கக்கூடிய மாநில பிரதிநிதிகள் எல்லாரும் கடுமையாக வேலை செஞ்சாங்களே தவிர வாயை திறந்து ஒருத்தனும் பேசலை. திரு விஜய் அவர்களோ அவர் கூட இருந்தவங்கன்னா பேசாமல் இருந்ததுக்கும் திமுக காரர்கள் பேசாமல் இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. திமுக காரர்கள் களத்திற்கு சென்று வேலை செய்தார்கள், பேசவில்லை. இவர்களெல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள், பேசவில்லை. அப்போ 2 நாட்கள் கழித்து இது அப்பயுமே முற்றிலும் விஜய் மேல் தான் தவறுன்னு மக்கள் உணர்ந்தது. காரணமே என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதல்வர் அவர்கள் அமைதியாக தன் வேலையை செய்தது. இதை வந்து கம்பேரிட்டிவ் ஜெயலலிதா, கம்பேரிட்டிவ் சம் அதர்ஸ், அதுவே இல்லை. இது எடுத்துக்காட்டுங்கிறேன் நான். ஏன் கம்பேரிசன் இல்லை, நம்மளை தமிழக முதல்வர் துணை முதல்வர்லாம் எடுத்துக்காட்டு. ஸோ இனிமேல் கம்பேரிட்டிவ் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம முதல்வர் மாதிரி இருக்கணும்னு தான் சொல்லணுமே தவிர, இனிமேல் முன்னாள் முதல்வர் எல்லாம் கம்பேரிசனே பண்ணக்கூடாது. ஏன்னா எடுத்துக்காட்டாக இந்த சம்பவத்தில் ஒரு தமிழக முதல்வர் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்துக்கிட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை தான். இன்னொன்று, முதல்வர் இந்த சம்பவம் நடந்தவுடன் அந்த விபரீதம் நடப்பதற்கு காரணமானவர் ஓடி வந்து ஒளிந்து கொள்கிறார். ஆனால் தமிழகத்தினுடைய மாநிலத்தை வழிநடத்தும் தலைவன் என்பவர், முதல்வர் என்பவர் அந்த இடத்திற்கு இரவோடு ஓடுகிறார். அங்கே போயிட்டு முதல்ல உயிருக்கு போராடுபவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுக்கிறார், உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய சம்பவத்திற்கு காரணமானவர் மீது என்ன நடவடிக்கை, விஜய் கைது செய்யப்படுவாரா என்று கேட்கிறார்கள். அங்கே கேட்கிறாங்க. அப்போ அவர் ரொம்ப அழகா சொன்னார், அதற்கான அவசரமோ தேவையோ இப்பொழுதல்ல, என்னுடைய நோக்கம் சம்பவத்திலே உயிருக்கு போராடுபவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஒன்று சொன்னார், அதுக்காக காரணமானவங்களை கைவிட்டு போயிட முடியாது. சரியான ஒரு நபர் கமிஷன் அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு அந்த விசாரணையின் முடிவில் யார் தவறிழைத்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு. பழிவாங்கும் நோக்கம் அவருக்கு இருந்திருந்தால் நிச்சயம் அவர் கைது பண்ணு அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாங்க. மிக பக்குவமாக ஒரு தலைமை எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டார். இதில் வேதனை என்னன்னா, ஓடி வந்து பதுங்கி கொண்டவர் ஓடி போய் உதவி வரை குறை சொல்கிறார். தன்னெஞ்சறிவது பொய்யற்க தன்னெஞ்சே தன்னை சுடும் என்கின்ற வள்ளுவன் வடித்த குரல் விஜய்க்கு மட்டும்தான் பொருந்தும். அவர் மனசாட்சி உறுத்தலையா? ஏங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆழ நீரில் போய் விட்டுட்டு வந்தால் கூட அது நீருக்கு மேலே வந்தே தான் தீரும். வதந்தி மிக வேகமாக போகும்.
ஆனால் ஒரு அளவில் எல்லைக்கு வந்து சேராது. ஆனால் உண்மை நொண்டி அடித்து எல்லைக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதையெல்லாம் விட்டுட்டு அரசியல் ரீதியாக அவரை ஒடுக்கணும்னு பழிவாங்க நினைத்திருந்தால் நிச்சயமாக இந்த சம்பவத்தினுடைய நோக்கமும் சம்பவத்தினுடைய சாரம்சமும் வேறு திசையில் பயணப்பட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்கிறான், ஏங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்க, பொய் ஊரம் அம்பலப்பட்டு போச்சு, ஏங்க முதல்வர் போல பொறுக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கணுங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்து மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள், படித்தவர்கள், மாணவர்கள் மத்தியிலும் உருவாகி இருக்கிறது. இதை விட ரொம்ப முக்கியம், விஜயை ஆதரித்து அவரை ரசித்தவர்களிடம் கூட பலரிடம் மௌனம் வந்து விட்டது. இருந்தாலும் பெரிய பித்தலாட்டம்பா, ஒரு தலைவன் இப்படி நடந்துக்க கூடாதுப்பா, தலைமைக்கான தகுதியே இவரிடம் இல்லைப்பா, இந்த விவாதங்கள் உருவாகி இருக்கிறது. இதுதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பெருந்தன்மைக்கு கிடைத்த மகுடம். அது வெற்றி என்று நான் கருதுகிறேன். ஒன்றுமே இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அவர் அண்ணா போல ஆகணும், எம்ஜிஆர் போல ஆகணும். சகோதரர் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எந்த தலைவனாவது மக்களை சந்திக்க வருகிற போது தன்னை பாதுகாப்பாக பிரம்மாண்ட வாகனத்தை பாருங்க, நீர்வீழ்ச்சி அடிக்கக்கூடிய அந்த அந்த வாகனம் போல இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு தலைவர் இப்படிப்பட்ட ஒரு இரும்பு கோட்டையை நகரும் கோட்டையாக வடிவமைத்து கொண்டு வந்த மனிதர்களை நான் பார்த்ததில்லை. விஜய் திருத்தப்பட வேண்டும், திருந்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவர் வேறொரு பிடிக்கு போய்விட்டார். அவர் எப்படி வாப்பா தொக்க மாட்டினியான்னு சொல்லி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வெளிப்படையா வேற சொல்றாங்க, தெரிஞ்சு போச்சு, வெளிப்படையாவே சொல்றாங்க. ஆமா, ஏங்க அரசியலை என்னை பொறுத்தவரை எங்களை விட்டால் விஜய்க்கு இப்ப வழி இல்லை அப்படின்னு நேரில் வெளிப்படையாவே சொல்றாங்க. தன் அரசியலை வளர்த்து அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது அரசியல். ஆனால் சங் பரிவாருடைய அரசியல், பாஜகவினுடைய அரசியல் என்பது பிறருடைய அரசியலை அபகரித்துக் கொள்வது, பிற கட்சிகளை தனதாக்கிக் கொள்வது, பிறருடைய வெற்றியை தனதாக்கிக் கொள்வது, பிறருக்காக மக்கள் கொடுத்த முதலமைச்சர் ஆசனத்தை குறுக்கு வழிகளை அபகரித்துக் கொள்வது. இந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் திராவிட இயக்கங்களுடைய இரண்டாம் பேர் இயக்கமான அதிமுகவை அபகரிப்பதற்கு காத்திருந்தார்கள். அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு அப்பவே நான் காவி அடி கழகத்தை அழின்னு எழுதினேன். 2010 உடனடியாக நான் அங்கிருந்து நீக்கப்பட்டேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவர்கள் மிக லாவகமாக காலையிலே விதைத்து விட்டு சாயந்தரம் அறுக்கிற அவசரம் அந்த கட்சிக்கு இருக்காது. அவர்கள் லாவகமாக திட்டமிட்டு வலையை வீசுவார்கள். அந்த வலையிலே ஏற்கனவே எடப்பாடி சிக்கினார், ஓபிஎஸ் சிக்கினார், திரு தினகரன் சிக்கினார், சின்னம்மா சிக்கினார், வரிசையாக சிக்கி கொண்டு வந்த வழியில் இப்பொழுது விஜயையும் சிக்கியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா ஓடிப்போய் 40 வீடுகளுக்கு ஓடி சென்று ஆறுதல் சொல்ல வேண்டிய ஆதவ் அர்ஜுனா எங்கே ஓடுகிறார்? தனியுமான வேறு டெல்லிக்கு ஓடுகிறார். சினிமாவிலிருந்து ஒருவர்களை தலைவராக வருவது தவறே கிடையாது. ஆனால் அப்படி வந்தவர்கள் எல்லாம் சினிமாவை ஆயுதமாக்கி சமூகத்திலே புரட்சிகளை செய்தவர்கள். சகோதர சொன்ன நடிகவேல் எம்.ஆர். ராதாவாக இருக்கட்டும், நடிகர் திலகமாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், மக்கள் திலகம் எம்ஜிஆராக இருக்கட்டும், அவர்கள் சமூகத்தை விழிக்க வைத்தார்கள். ஆனால் இவர் வேறு வழியிலே சமூகத்தை சீரழிக்க பார்க்கிறார். அதிலிருந்து விடைபெறுவதற்கு, சமூகத்தை விடுவிப்பதற்கு 41 உயிர்கள் அவர்கள் தங்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார், இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ பெருவெள்ளம் எது நடந்தாலும் நம்ம ப்ரே ஃபார் சென்னைன்னு போடுவோம் இல்லையா? அங்கே அத்தனை பேர் உயிர் போயிடுச்சு. ஒரு தாவேகாக்காரன் கூட ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ்ன்னு போடல, இல்லை ப்ரே ஃபார் கரூர் விக்டிம்ஸ்ன்னு போடல, ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு போடுறானுங்க. ஏன் கால் உடஞ்சி போச்சா? கரூர்லேருந்து திருச்சிக்கு வேகமாக வந்தபோது கால் வந்து விஜய்க்கு உடஞ்சி போச்சா? இல்லை படுத்த படுக்கையாக கெடுக்கிறாரா? இல்லை அவர் மேலே யாராவது 7 பேர் ஏறி நின்று மீச்சு போனாங்களா? தெரியல. இன்னொன்று வந்து சொல்லலாம், அமைச்சர் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு அழுதாரு அப்படின்னு. அவர் அழுவாமல் அப்புறம் என்ன சார் பண்ணுவார்? அதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பார்த்துட்டு எல்லாருமே ஒரு எமோஷ்னலாக அழுதோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்க ஜப்பான் மொழி பேசுது, அரசு பள்ளி மாணவி ஜப்பான் மொழி பேசுது, நான் மேக்ஸ் டீச்சர் ஆகணும்னு ஒரு பாப்பா சொன்னா நம்மளோட சிஎம்ஏ வந்து பேனாவை கொடுக்குறாரு. இப்படி ஒரு எமோஷனலான நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு பையன் உள்ள போறாரு, 6 குழந்தைகள் செத்து கிடக்குன்னா அப்புறம் அவர் அழுவாம இளவு வீட்டில் சிரிச்சாதான் விமர்சிக்கணும். இளவு வீட்டில் அழுவுறது விமர்சனம் ஆயிருக்கு அப்படின்னா எந்த நாகரிகத்தில் வந்து இங்கே அரசியல் உரையாடல் நிகழ்ந்து இல்லை. எல்லா எதிர்கட்சியும் இதை விமர்சிக்கிறாங்க. நேற்று மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்கள் கூட ஒன்று சொல்றாரு, முதல்வர் மீது ஏன் பழி போடணும் அப்படின்னு. அமைச்சரை கிண்டல் அடிச்சவருக்கும் அவர் இன்னொன்று சொல்றாரு, என்ன தலவாணி வச்சு கொல்லணும்னு சொல்றவனுக்கு வந்து நீ அங்கே பதவி போட்டு கொடுத்துருக்கிய அப்படின்னு. அந்த மாதிரியான ஆட்கள் தான் திமுக அமைச்சர்களை வந்து விமர்சனம் செய்கிறது. இப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட என்ன சொல்றாருன்னா, ஏங்க நான் இந்த மாவட்டத்துக்காரங்க, இந்த தொகுதிக்காரன், நான் இங்கே போகாமல் நான் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டு போவா அப்படின்னு கேட்குறேன், சென்னைக்கு போகவா அப்படின்னு கேட்குறாரு.